வணக்கம் நண்பர்களே. இது நமது சேனல் வெற்றி பயணம். தலைப்பு: அஞ்சாத அண்ணாவின் அருள். தீம்: முருகனை நம்பிய ஒரு அண்ணாவின் போராட்டம். இறுதியில் ஏற்பட்ட அற்புதம். ஒரு மலைப்பகுதியில் அமைந்திருந்த ஓர் எளிய கிராமம். பசுமை, அமைதி, ஆன்மீக உற்சாகம் கலந்த இடம். இங்கே வசித்தான் ஆனந்தன், ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியர். அவனுக்கு ஒரு சிறிய குடும்பம்: தாய், மனைவி, 2 பிள்ளைகள். ஆனந்தன் தினமும் காலை எழுந்ததும் முதலே முருகனை வழிபடுவான். வீட்டு சுவரில் இருந்த முருகன் படத்தை பார்த்து, "முருகா, எனக்கு எதுவும் வேண்டாம். என் குடும்பத்திற்கும் மாணவர்களுக்கும் நல்லதே நடக்கணும்" என்று சொல்லுவான். ஒருநாள் பள்ளியில் இருந்து வீடு திரும்பி வந்தபோது அதிர்ச்சியான தகவல் கிடைத்தது. அவருடைய மகனுக்கு, அருண், உயிருக்குப் போராட்டம் தரும் வகையில் இரத்தக் குறைபாடு, பிளட் கேன்சர் என டாக்டர் உறுதிப்படுத்தினார். அந்தக் கணம் ஆனந்தன் மொத்த உலகமே சுழன்று போனது. இரவு முழுக்க பள்ளிக்குப் போவதற்கான பயிற்சி புத்தகங்களை மூடி வைத்து ஆனந்தன் முருகனை நோக்கி அழுதான். "முருகா, நானும் என் பையனும் உன்னை ரொம்ப நம்புறோம். என் அருண் காட்டு. என் உயிரோட உயிரே அவனு." பிறந்த நாள், தீபாவளி, கிராமத் திருவிழா எதுவாக இருந்தாலும் முருகன் ஆலயம் செல்லாமல் இருந்ததில்லை ஆனந்தன். இப்போது அந்த பாசப்போந்தி முருகனிடம் முழுமையாக சாய்ந்திருந்தான். தினமும் காலை 4 மணிக்கே எழுந்து அருகில் உள்ள மலைப்பாதையில் 108 முறை "ஓம் சரவணபவா" என ஜபம் செய்து முருகனுக்காக நேர்த்திக்கடன் எடுத்தான். தனது தலையை முடித்துக்கொண்டு முருகனுக்கு அர்ப்பணம் செய்தான். வீட்டில் இருந்த பொன்னாணி, நகைகள் அனைத்தும் மருத்துவமனைக்காக செலவாகின. ஆனால் கூடவே ஆனந்தனின் நம்பிக்கையும் வளர்ந்தது. முக்கிய திருப்பம்: ஒருநாள் முருகன் கோவிலில் வழிபாடு செய்தபின் ஒரு பாமர மனிதர் ஆனந்தனிடம் வந்தார். அவர் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ஆலோசகராக பணியாற்றுபவர். அவர் கூறியது: "உங்கள் மகனுக்கு நாங்கள் புதிய சிகிச்சை முறையை சோதனை செய்வதில் ஆர்வமுள்ளோம். உங்கள் ஒப்புதல் இருந்தால் இலவசமாக சிகிச்சை வழங்குகிறோம்." இதைக் கேட்டதும் ஆனந்தன் கண்ணீர் விட்டான். இது முருகன்தான் அனுப்பியவர் என்று நம்பினான். அந்த மருத்துவமனைக்கு அருணை அழைத்து போய் சிகிச்சை துவங்கப்பட்டது. 6 மாதங்கள் கடந்து செல்ல அருண் முற்றிலும் நலமடைந்தான். கடைசி காட்சி: வீட்டிற்கு திரும்பும் தருணத்தில் ஆனந்தன் அருணின் கையை பிடித்துக் கொண்டு முருகன் கோவிலுக்குச் சென்றார். அங்கிருந்த பெருமையான முருகனை பார்த்து கூறினார்: "அருணுக்கு உயிர் தந்தது நீதான் முருகா. என் நம்பிக்கையை தள்ளி வைக்காத நீ என் தெய்வம்தான்." இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் புதிய வீடியோக்களைப் பார்க்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் இந்த பதிவை லைக் மற்றும் ஷேர் செய்யவும்.